அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு பிரமுகரோட இணைஞ்சு அவர்கிட்ட ரிலேட்டடான கெரியர் விஷயத்தை பற்றி தான் நம்ம ஆராயறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் தான் நம்ம இன்றைக்கு எடுத்திருக்கிற ஃபீல். இப்போ உங்களுக்கு தெரியும், வரவே வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இப்போ ஹெச்ஆர் அது மாதிரி ஃபைனான்ஸ் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ இன்றைக்கு நம்ம கவர் பண்ண போகிற வீடியோ என்னன்னு சொன்னால், மிச்சம் பேருக்கு என்ன சொல்ற ஒரு ஆசையான ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு ஜொலியா இருக்கிற ஒரு ரோல் கெபின் க்ரூ. சரிதானே? இப்ப நிறைய இடங்களுக்கு சுற்றி நிறைய பேர் கனவு நிறைய நிறைய இடங்களுக்கு இப்பெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி இப்ப அதுவாவே ஒரு என்ன சொல்றது, அதுவே ஒரு ஜொப்பாவே இருந்து அப்படி இருக்கும். அப்படியான ஒரு ஜொப் தான் வந்து கெபின் க்ரூ. இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் எப்படியும் 2-3 வித்தியாசமான டெஸ்டினேஷன் போயிட்டு வர ஒருத்தர். சரிதானே? இப்ப அப்படியான ஒரு நபரோட தான் நம்ம இன்றைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அறிமுகங்கள் தேவையில்லை. ஸ்ரீலங்காவில் பொது எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் சுயல்னானா. அதாவது இதுக்கு முந்தி வந்து மீடியாவில் இருந்தார் ஸ்ரீலங்கா, அதாவது வசந்தம் டி மற்றும் சக்தி டி கேப்டன் மகாராஜாவில் வந்து வேலை பணியாற்றிட்டு இப்போ வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்ற ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் ஏர்லைன். சரிதானே? அதுல வந்து ஒரு சீனியர் கெபின் குரூவா வந்து இப்போ தற்போது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி செஞ்ச வேலைக்கும் இப்போ செஞ்ச வேலைக்கும் வந்து என்டையர்லி என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பாத். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பயிரது இருக்கோம். சொல்லனா நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட இதுக்கு வந்ததுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி மரிங்க தானே? வரகாத்து. முதல்ல ரசிகர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நுஃபைல் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உண்மையில நல்ல ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய ப்ரொஃபஷனல்ல வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. நிறைய யூத்துக்கான ஒரு ஹதியான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அமானிதமான ஒரு எல்லாருடைய ஃபியூச்சருக்கும் ஒரு இப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க என்னென்ன தேர்ந்தெடுக்கிறது. நீங்க அப்படியான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். இப்போ நம்ம கூட டைம் எடுக்க விரும்பல, நம்ம வந்து டிரெக்டாவே வந்து நம்ம போகலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்க போகுது. நம்மளோட சென்ற வீடியோ மாதிரி என்ன சொன்னா 10-15 மினிட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாத்தையும் கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில வந்து இப்போ பார்ட் 1 நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா நம்ம பார்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். டிரெக்ட் நம்ம கேள்வி போவோம். சொல்லணும்னா நான் ஆல்ரெடி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்தது உங்களை பத்தி. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வைடான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுங்க உங்களை பத்தி. அதாவது 7 பிறகு ஆரம்ப காலமே வந்து மீடியாவில் ஸ்டார்ட் ஆயாச்சு. 2007 ஆண்டுல இருந்து 2014 வரை மீடியாவில் இருந்துட்டேன். சக்தி டிவி, ஐடிஎன், அப்படி நியூஸ் ரீடிங், நிறைய விஷயங்கள், நாடகம், அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட், வாய்ஸ் ரோல், வாய்ஸ் ஓவர் எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2014 இருந்து கத்தார் நோக்கி பயணமான கத்தார்ல இருந்து 2014 இருந்து இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. கத்தார்ல வந்து நான் ஒரு பிரபலமான ஒரு விமான சேவைகளை வந்து கெபின் குரூவா இருக்கு. ஓகே, வெள்ள மணலோட மிச்சமே லிங்க் ஆன ஒருத்தர் தான், அதை சொல்ல மறந்துட்டார். சரிதானே? ஓகே, ஜஸாக்கல்லாஹ். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இப்படி இந்த எதை வச்சு நீங்க இன்ஸ்பயர் ஆகி இப்போ கெபின் குரூ ஆகினீங்க, கெபின் குரூ ஆகணும்னு சொல்லி? எல்லாருக்கும் கனவு. எல்லாரும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா நாட்டையும் சுத்தி பார்க்கணும்ன்ற ஒரு கனவு இருந்தது. இப்போ மீடியாவுக்கு முதல்ல வந்து நான் வந்து எப்படியாவது கெபின் க்ரூ ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட நிறைய இன்டர்வியூ எல்லாம் போயிருக்கேன். இது வந்து கத்தாரை பொறுத்தவரையில வந்து இங்க வரணும் அப்படின்றது வந்து ஒரு 4வது தரம் ட்ரை பண்ணி தான் இங்க வந்திருக்கேன். அது இல்லாம எங்களோட சொந்த நாட்டிலே வந்து நான் விமான சேவையில நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 2 தரம் ட்ரை பண்ணியிருந்தேன். அது 19 வயதுக்கு முதல்ல. அப்ப இதுல வந்து கோட்பாடு எப்படின்னா 21 வயதுல இருந்து தான் இந்த ஜாப்புக்கு வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த 21 வயதுக்கு பிறகு தான் இப்படியான ஒரு இன்டர்வியூ வரும்போது தான் நான் வந்து செலக்ட் ஆனேன். இது ஒரு ஆசை, கெபின் க்ரூ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு முதல்ல வந்து நியூஸ் ரீடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. மீடியாவில் வந்து 7 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்த ஒரு சான்ஸ் தான் இது. குறிப்பாக சொல்லணும்னா கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஒரு சான்ஸ் சொல்லலாம். ஓகே ஓகே, சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஸ்டார்ட்ல இருந்த ஃபீல் வந்து மீடியா, இப்போ நீங்க இருக்கிறது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. இப்போ ஏன் இப்படி ஒரு சேஞ்ச்? நல்ல கேள்வி தான். இப்போ அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவுமே நிறைய பேர் வந்து நிறைய யூத் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லா இன்டர்வியூக்கும் போவாங்க. ஒரு சிவி, நிறைய சிவி இருக்கும்.
ஏன்னா யார் யார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு இன்டர்வியூக்கு போனோம்னா அவரோட சேர்த்து அந்த இன்டர்வியூக்கு நாங்களும் போறது. இப்படி நிறைய இன்டர்வியூ போய் கொண்டிருக்கோம். அந்த 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 என்ன படிச்சது வந்து நான் வந்து சீமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட செஞ்சேன். கவுண்டர் டபிள்யூடி செய்ய போனேன். அதுக்கு பிறகு வந்து ஏ லெவல் படிக்கும் போதே வந்து எனக்கு மீடியா சான்ஸ் கிடைச்சிது. மீடியாக்காண்டி என்னோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வரும் போதே நான் வந்து முதலாவது செய்தி வாசிட்டுட்டேன். அதாவது நியூஸ் ரீடிங் வந்து ஐடில நான் வாசினேன். அங்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது மீடியா காரணம் வந்து என்னோட ஜெனரேஷன் ஒரு டச் உண்டு. அது உம்மோட வாப்பா வந்து அந்த அந்த காலத்துல வந்து நிறைய மீடியாஸ்ல வந்து அவர் சப்போர்ட்டிவா இருந்தவர். அது மாத்திரம் இல்லாம தேர்தல் காலத்துல வந்து அனௌன்சிங் இப்படியான நிறைய விஷயங்களை செஞ்சாரு. எங்களோட உம்மோட தாத்தா பொறுத்தவரையில அவங்க வந்து நிறைய கவிதைகள் எழுதுவா, கதை எழுதுவா. சுவைதாய கரிமண்டா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ மூலமா தான் இந்த மீடியா ஒரு ஃபீல் ஒரு உருவானுச்சு. நிறைய விவாத மேடைகளுக்கு போறது, ஸ்கூல்ல சம்பந்தமா பேச்சு போட்டிகளுக்கு போறது, ஸ்கூல்ல வந்து அனௌன்ஸ் பண்றது, ஊர்ல ஏதாவது வந்து அனௌன்ஸ் பண்றது. நிறைய ஊரை பொறுத்தவரையில நிறைய ஊர்ல நான் இருந்திருக்கேன். அதை பிறகு பேசுவோம் நம்ம. இப்படியான தருணத்துல இது ஒரு பேஷன் வந்து கெபின் க்ரூ வந்து எப்படியாவது ஆசையா கெபின் க்ரூ ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல ஒரு 6-7 இன்டர்வியூ போயிருப்பேன் கெபின் க்ரூ. அது வந்து இன்டர்வியூ வந்து சாதாரணமானது இல்லை. இன்டர்வியூல வந்து அது பெரிய ஒரு ப்ராசஸ். அதை நாங்கள் பிறகு பேசுவோம். ஸோ அந்த கெபின் க்ரூ சந்தர்ப்பம் எனக்கு 2014 கிடைச்சது. அது ஒரு டைம் தான், லக் தான். அதுக்காக பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, அது ஒரு லக்ல கிடைச்சது. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின்ஸ் தான், அப்படியான ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, அது மாதிரி இப்படி இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி ஃபைன் பண்ணி கொள்றது? அது இப்போ 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 பொறுத்தவரையில இப்போ வந்து ஈஸி. இப்போ ஆரம்ப காலத்துல கொஞ்சம் லேக் இருந்தது. இப்போ நாங்கள் எங்களோட காலம் வந்து நான் பழையதுன்னு சொல்லல, ஒரு 20 years 15 years 10 yearsக்கு முன்னாடி வந்து இந்த ஃபேஸ்புக் யூடியூப்லாம் வந்து ரொம்பவே குறைவு தான். அப்போ நம்ம அங்கே லொகின் ஆகி அதை பார்க்கறது குறைவு. இப்போ வந்து கைக்கும் காலுக்கும் ஃபேஸ்புக்காக தான் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். கத்தாரை பொறுத்தவரையில அவங்களுடைய விமான சேவை, இலங்கையை பொறுத்தவரையில அவங்களுடைய விமான சேவை, எந்த விமான சேவையோ அவங்களுடைய விமான சேவைக்குரிய நீங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்க உங்களுடைய அந்த தகவலை தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ அவங்க ஓப்பனிங்ஸ், எந்த நாட்டுல ஓப்பனிங்ஸ். இப்போ சாதாரணமா இப்போ பொதுவாக சொல்லுவோம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய இன்டர்வியூ எப்ப நடக்கும்னு போட்டிருக்கும், எந்தெந்த நாட்டுல நடக்கும்னு போட்டிருக்கும், என்னென்ன தேவைகள், அது அவங்க ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுக்குரிய தேவைகள் என்னன்னு அதுல எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அது ஈஸியாக. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, முக்கியமான கேள்வி. இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க உங்களோட ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹார்டு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இதுன்னு சொல்லி. நான் நினைக்கிற மாதிரிக்கு இது வளமையான அந்த என்ன சொல்ற ட்ரெடிஷனல் ஜாப், எங்களோட அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், சப்ளை செயினாக இருக்கலாம், இப்போ அப்படியான ஜாப்புகளை விட நான் எஸ்யூம் பண்ணுறேன் உங்களோட ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண இயலுமா, எப்படியான ப்ரொசஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் அந்த ஜாப் எடுத்தீங்கன்னு சொல்லி? இப்போ இது வந்து இப்போ 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று சர்வீஸ் நோக்கம், ஒன்று வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்போ இதுல மெயினா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்குரிய நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பர்சனாலிட்டி. இப்போ இது இந்த என்னுடைய நான் போன டைம்ல வந்து ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் வந்து ஒரு 3500-4000 பேர் வருவாங்க இன்டர்வியூக்கு. அது வந்து ஒரு 3 நாள் 4 நாளுக்குரிய ஒரு ப்ரொசஸா நடந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களுடைய நீங்க சிவியை சப்மிஷன் பண்ணணும். அது கூட எப்படின்னா அது ஒரு இப்போ கெவின் க்ரூண்டா ஒரு என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து ஒரு ஹீரோவா பார்ப்பாங்க, ஹீரோயினா பார்ப்பாங்க. அவங்களோட ஆரம்ப காலத்துல வந்து எல்லாரும் அந்த கெவின் க்ரூவோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய பர்சனாலிட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு பெரிய ரூம், ஒரு பெரிய அறையில வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து சப்மிஷன் வந்து நீங்க வந்து ஒரு தூரத்துல இருந்து நடந்து போய் அந்த சப்மிஷனை நீங்க சப்மிட் பண்ணணும். அந்த உங்களுடைய சிவியை அதுல என்னதை பாக்குறாங்கன்னா உங்களுடைய அந்த நடைகள், நீங்க பர்சனாலிட்டி எப்படி சப்மிட் பண்றீங்க, எப்படி நீங்க அவங்களோட பேசுறீங்க, கதைச்சு எப்படி நீங்க அதை வழங்கிட்டு நீங்க போறீங்க, அதைத்தான் பாக்குறது. ஸோ அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஒரு சர்டன் அமௌண்ட். லெட்ஸ் சே இப்போ 3000 பேர் வந்தாங்கன்னா அதுல ஒரு 200 பேர் எடுப்பாங்க. அந்த 200 பேர்ல இருந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும், ஒரு ஜென்ரல் நாலேஜ். இப்போ இது வந்து பொதுவா வந்து கெபின் க்ரூன்றா வந்து ஒன்லி இங்கிலீஷ் தான். ஆங்கிலம் நல்ல ஒரு தரவா தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரம்தான் இதுல மெயின் குவாலிஃபிகேஷன். மற்றபடி இதுக்காக நாங்க டிகிரியோ அதோ டிகிரியோ செய்யலாம், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் தவிர இங்கிலீஷ் வந்து கட்டாயம் ஒரு மஸ்ட். நீங்க இங்கிலீஷோட தான் வந்து எல்லாரோடையும் நீங்க வந்து பேச போறீங்க, கதைக்க போறீங்க. அது ஒரு வேர்ல்ட் லாங்குவேஜ் ஆயிட்டு. ஸோ செகண்ட் டே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்கும். அதுல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் பேரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே, இந்த லாஸ்ட் டே வந்து ஒரு
கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி நடக்கும். அதுல இருந்து தான் ஃபைனல் ஒரு ப்ராசஸிங் அமௌண்ட் ஒரு ஆக்ல தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே 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 ஃபைன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே நீங்க லைட்டாக டச் பண்ணிட்டு போனீங்க, கெபின் க்ரூ ஆகிறான்னு சொன்னா இங்கிலீஷ் வந்து மஸ்ட்னு சொல்லி, அதை தவிர வேற என்ன மாதிரியான இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து தேவை? ஸ்கில்ஸ் மீன்ஸ் இது நான் எல்லாருக்குமே சொல்றது தான். இப்போ கூட என்னுடைய கலீக்ஸ் நிறைய பேருக்கு நான் யூத்துக்கு எல்லாம் சொல்றது தான், ஜூனியர் கலீக்ஸுக்கு. இதுல வந்து எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் இதுல முக்கியம் இல்லை. எங்களுக்கு ஒரு கைண்ட் ஹார்ட் தேவை இந்த ஜப்புக்கு. இது வந்து நீங்க அந்த ஒரு மக்களோட நிறைய மக்களை சந்திக்க போறீங்க. இப்போ வயது போனவர்கள் இருக்கலாம், சின்ன பிள்ளைகள இருக்கலாம், சில பேர் நோயோடு வருவாங்க, சில பேர் வந்து கஷ்டத்தோடு வருவாங்க, அழுகையோடு வருவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்றவங்க வருவாங்க, பயப்படுறது அந்த ட்ராவல் பண்றதுக்கு பயப்படுறவங்க வருவாங்க நிறைய பேர். இப்படியான ஆட்களை வந்து டீல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இரக்க மனம் கொண்ட ஒரு கைண்ட் ஹார்ட் இது ஒன்று தேவை. மற்றபடி எதுக்கண்டு நீங்க தனியா வந்து பெரிய நாலேஜ் எல்லாம் படிக்க தேவையில்லை. நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க இதுக்கு சேரணும்னா ஏவியேஷன் சம்பந்தமா ஏதாவது நீங்க கோர்ஸ் செஞ்சிருக்கலாம். இப்ப நான் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் செஞ்சினேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் அது வந்து நாங்க ஒரு ஹெச்ஆரோட சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் செஞ்சேன். ஆனா கெபின் க்ரூ பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ், நீங்க எப்படி பேசுறீங்க, ஆக்களோட எப்படி பழகுறீங்க, அதை பொறுத்து தான் இதுக்குரிய ஜாப். மற்றபடி அது மெயின் வந்து லக், உங்களுடைய டைம் சரியா இருந்தா கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப என்ன சொல்றது, ஒரு நார்ம்ஸ்னே சொல்லலாம், இல்லாட்டி வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு கெபின் க்ரூ ஆகணும்னு சொன்னா கட்டாயம் வெள்ளையா இருக்கணும், உயரமா இருக்கணும், நல்ல பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்கணும், அப்படிலாம் இருக்கா? இல்லாட்டி அப்படி ஒண்ணு என்ன பார்த்தாலும் தானே இல்ல, பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியேனா ஒண்ணும் இல்லை. அதான் ஆரம்பத்துல அந்த திருப்பி சொல்றது, உங்களுடைய டைம் நேரம் சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். கெபின் க்ரூ வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுற ஜாப் தான். ஒரு காலத்துல இப்ப எங்களுடைய அந்த நான் சொல்றேன், அதாவது என்வாயன்மெண்ட், எங்களோட கிராம என்வாயன்மெண்ட்டை பத்தி சொல்ல போனா, இப்ப நாங்க வந்து இங்கிலீஷை பார்த்து பயந்துட்டு இருந்த ஒரு காலம் இருக்கு. அதை வெள்ளையா இருக்கிறவங்களை பார்த்து பயந்துட்டு இருந்த ஒரு காலம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா சான்ஸும் கிடைக்கும் அப்படி இப்படின்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்க இங்கிலீஷை ஒழுங்கா பேசுனீங்கன்னா, அதை நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல, நீங்க வந்து ஒழுங்கான குவாலிஃபிகேஷனோட, ஒரு ஆங்கிலத்தோட இங்கிலீஷோட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் சரியா இருந்ததுன்னா ஓகே. ஓகே, கிரேட். ஒரு கெபின் க்ரூட ஒரு டிபிக்கல் டே எப்படி அமையும்? டிபிக்கல் டே வந்து டிபிக்கல் டே அதை ரெண்டு கேட்டகரியில பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபேமிலி மேனா இருக்கிற கெபின் க்ரூவையும் பார்க்கலாம், நார்மல் கெபின் க்ரூ. அப்ப இது ரெண்டுலயும் நாங்க பொறுத்தவரையில வந்து பொதுவா இப்போ எங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குரிய ஸ்கெட்யூல், இப்போ நாங்க எந்தெந்த நாட்டுக்கு போறோம், எப்ப எங்களுக்கு ஆஃப் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்ல, அதை வந்து முதல் மாதமே தந்துடுவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு பிளான் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல எனக்கு இத்தனை நாள் ஆஃப் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுமே இப்போ மார்ச், ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் வந்து நான் எங்க ஃப்ளை பண்ண போறேன், செகண்ட் ஆஃப் மார்ச் நான் எங்க இருக்க போறேன், எவ்வளவு காலம் வந்து அந்த நாட்டில் இருக்க போறேன் அப்படின்றத வந்து அவங்க ஏற்கனவே தந்துடுவாங்க. அதுக்குரிய மாதிரி இப்போ காலையில வந்து இப்போ நான் சொல்லுவாங்க 8 மணிக்கு ஃப்ளைட்னா வந்து 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு பிக்கப் வந்துடும். ஓகே, ஸோ 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆஃபீஸ் போயிடுவோம். நாங்கள் வந்து ஏர்போர்ட் போக மாட்டோம், அதாவது சொந்த நாட்டில் வந்து ஏர்போர்ட் இல்லை, ஃப்ரம் ஹோம் டு தி ஆஃபீஸ். அது வந்து காலையில வந்து ரெடி ஆகணும், காலையில ஃபுல் ஷேவ் பண்ணணும். அது ஒரு கேட்டகரி இருக்குது, ஃபுல் ஷேவ் பண்ணணும் ஆம்பளைல இருந்தா. ஸோ யூனிஃபார்ம் இருக்குது, எங்களோட யூனிஃபார்ம் அதை பே பண்ணிட்டு நாங்கள் ஆஃபீஸுக்கு போவோம். ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரீஃபிங் ஒன்று நடக்கும். இந்திய ஃப்ளைட்ல எத்தனை பேர் வராங்க, என்ன கஸ்டமர்ஸ் வராங்க, யார் வராங்க, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். யாரோட நீங்க ஃப்ளை பண்ண போறீங்க, உங்களுடைய கலீக்ஸ், டீம்மேட்ஸ், அவங்களோட பார்க்கணும். ஸோ அவங்களுக்குரிய ஒரு ப்ரீஃபிங் கொடுக்கணும், யார் எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க அப்படியே அதெல்லாம் ஒரு மினி ப்ரீஃபிங் மாதிரி நடந்துட்டு அங்கிருந்து நாங்கள் ஃப்ளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கஸ்டமர்ஸ் வரும்போது வந்து நிறைய நாங்கள் ப்ரீசெட் பண்ண வேண்டியிருக்குது. நிறைய ஹெட்செட்டாக இருக்கும், பிளாங்கெட்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள். கிளீனிங்கை தவிர கிளீனிங்க்கு அதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட், சாப்பாடு விஷயங்களுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதுலேருந்து ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களோட நாங்கள் அந்த முதல் இம்ப்ரெஷனே வந்து எங்களுடைய ஸ்மைல் தான். ஸோ சிரிச்சுட்டு அவங்கள வரவேற்கிறதும், அவங்களுக்குரிய இதை சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டுக்கு போகிறோமோ அதுக்குரிய ப்ரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது, ஹோட்டல் போகிறது, நெக்ஸ்ட் டே வர்றது, சேம் அதே ரூட்டீன். ஓகே, அது ஒரு தரம் செஞ்சால் வந்து ஈஸியாகிடும், அது பழக எல்லாமே தெரிஞ்சு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இந்த பார்ட் 1 வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் பார்ட் 2ல இன்னும் முக்கியமானதும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் கொஸ்டின்ஸும்
நம்ம அவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.